பயப்படாம நீ என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. பெரியம்மா, அன்னைக்கு சிந்து அண்ணி என்ன அடிச்சதா அம்மா கிட்ட சொல்லி அம்மாக்கும் சிந்துக்கும் பெரிய பிரச்சனை உண்டாகிறதுக்கு காரணமா இருந்தது நான் தான் பெரியம்மா. சொல்ற நீ? உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னா, மகேஷ் கூட பின்னாடி நின்னு பேசிட்டு இருந்தேன். எப்படி இந்த வயசுல உனக்கு இப்படி எல்லாம் புத்தி போகுது? அடி பாவி! எனக்கு பொண்ணே இல்லடி. என்ன தைரியம் இருக்கு உனக்கு? செத்து போடி முதல்ல. எனக்கு பொண்ணே இல்லடி. எனக்கு நீ வேண்டவே வேண்டாம். கொஞ்சம் அமைதியா இரு. பொண்ணே வேண்டாம். மகா, என்ன மகா? தோளுக்கு மேல வளர்ந்த புள்ளைய கை நீட்டி அடிக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க, அவளை அடிக்காம கொஞ்சுவாங்களா? அடிக்க வேண்டிய வயசுல நீ அடிச்சு வளர்த்திருக்கணும். அப்படி பண்ணிருந்தா இன்னைக்கு இவ இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருப்பாளா? ஐஷு, நீ பண்ணது மன்னிக்கவே முடியாத தப்பு. இதனால உனக்கு மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துக்கே பெரிய அசிங்கம். நான் கூட சிந்து மேல முதல்ல நீ சிந்து கிட்டதான் மன்னிப்பு கேட்கணும். பாக்குற, சிந்து கிட்ட மன்னிப்பு கேளு. அண்ணி, என்ன மன்னிச்சிருங்க அண்ணி, என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல ஐசு, இனிமேலாவது கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. இந்த மாதிரி பசங்களை நம்பவே நம்பாத.